கடந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் ஒரே நாளில் முடிவுக்கு வந்து விடாது. ஆனால் அரசு நினைத்தால் இந்த வழக்குகளை முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். முடியும், நிச்சயமாக முடியும். என் வாழ்க்கையே போராட்டம் சார். நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நீதிமன்றங்கள் மட்டும்தான் எனக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு. எந்த அரசும் எனக்கு உதவியதில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி போட்ட ட்வீட்டுக்காக அதிமுக அரசில் பதிவு செய்த வழக்கை திமுக அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இன்னும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் மூலமா தான் எனக்கு ரிலீஃப் வந்திருக்கு. இன்னும் விடுங்க, நான் ஒரு பத்திரிகையாளன், வெளியே நிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தேசிய செய்தி தொடர்பாளர் எனது அருமை நண்பர் ரெட்பிக்ஸ் சேனலின் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த அரசை எதிர்த்து பேசினோம் என்பதற்காக ஃபெலிக்ஸ் மீது இன்னும் 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் யூடியூப்ல ஒரு கேள்வி கேட்டதுக்காக ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் இருந்த 6 விலை உயர்ந்த வீடியோ கேமராக்கள், இது போன்ற விலை உயர்ந்த கேமரா தான் அது, பேனசோனிக் கேமராக்கள், மேக் எடிட்டிங் சிஸ்டம், அவரோட லேப்டாப்பு அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டு இன்னமும் அவரால் அதை பெற முடியவில்லை. அவரை டெல்லியிலிருந்து ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. டெல்லியிலிருந்து 2 காவல்துறை அதிகாரிகள் அவரை கடத்தி ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ்ல கழிவறை அருகே அமர்த்தி வைத்து அவரை அழைத்து வந்தார்கள். அப்படி அவரை அழைத்து வந்த அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ். அந்த வருண்குமார் ஐபிஎஸ் தான் இன்னைக்கு சிபிசிஐடியில உட்கார்ந்து ஹார்ட் டிஸ்க் திருட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காரு. இங்கே கரூருக்கு வந்து நான் பேசிக் கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரோடும் பாதிக்கப்பட்டவரோடும் நின்று குரல் கொடுத்ததற்காக வழக்கறிஞர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா ஸ்டேஜ்னு கேட்டேன். இன்னும் எல்லாம் பெண்டிங்கா இருக்குன்றாங்க. வக்கீல், அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த உயிரை பறி கொடுத்தவங்க வந்து இல்லைங்க, இது திமுகவோட சதின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, போலீஸ் ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ஃபேமிலி பேசுறாங்க. இந்த வழக்கறிஞர் அவங்க கூட நிக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வழக்கறிஞர் மீது இன்னும் 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அப்போது இந்த கரூர் சம்பவம் திமுகவின் கவனக்குறைவு, திமுக அரசின் பாதுகாப்பு குறைபாட்டினால் நடந்தது என்று சமூக வலைத்தளங்களில் எழுதியவர்கள், பேசியவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. எனது நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படாமல் ஜாமீனில் வெளியே வந்தார். அவருக்கு அந்த சம்பவத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இன்னமும் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை. இதையும் நான் சொல்றேன், இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது, தெரிந்திருக்க நியாயம் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு 1000 வேலைகள் இருக்கும். எல்லாவற்றையும் அவரால் கவனிக்க முடியாது. ஆலோசகர்கள்னு இருக்கக்கூடிய அந்த 1/2 டஜன் பேரும் இந்த அரசு நியமித்துள்ள அதிகாரிகளும் தான் இதை முதல்வருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முதல்வர் வந்து எங்க கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் மேல திமுக போட்ட பொய் வழக்க ரத்து பண்ணாதீங்க, நடத்துட்டோம், அவர் போட்டுங்க ஜெயிலுக்குலாம் முதல்வர் சொல்ல போறது இல்லை. கூட இருக்கிற அந்த அதிகாரிகள் தான் இதெல்லாம் ப்ரையாரிட்டி. அவர் திரு ஃபெலிக்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான்லாம் திரு தாவேக தலைவரை விமர்சனம் செய்திருக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் அவரது மகளும் வெளிப்படையாக பிரச்சாரமே செய்தார்கள். தாவேக தான் வர வேண்டும், எங்கள் தலைவர் என்றே ஃபெலிக்ஸ் பேசினார். அவர் இன்னும் 20 கேஸ பேஸ் பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ட்ரையலுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் நீங்க யாருக்காக தான் உதவி பண்ண போறீங்க? அந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக ஜீவா என்பவரை திருமதி லீமா ரோஸ் அவர்கள் நியமித்திருக்கிறார். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா, பெஞ்சமின் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? ஒரு கட்சி ஆரோக்கியமா இருக்கணும்னு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா அரவணைக்கணுங்க. 80களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜே அணி, ஜானகி அணி என்று பிரிந்த போது செல்வி ஜெயலலிதாவை ஜானகி அணியில் இருந்தவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. காலஞ்சென்ற காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பேசியதை பொதுவெளியில் சொல்லவே முடியாது. மேடையில பேசினாரு, தனியா பேசல. இன்னைக்கு அதிமுக மகளிர் அணியில இருக்காங்களே வளர்மதி, அவ்வளவு பேரையும் மந்திரி ஆக்குனாரா இல்லையா? உங்க காளிமுத்து 2001 சபாநாயகர் ஆக்குனாங்களா இல்லையா? ஜெயலலிதா விட நீங்க பெரியாளா சார்? நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப 25 பேரோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சுட்டீங்க. இங்கே உங்க ஊரு உதாரணத்தையே சொல்றேன். அண்ணன்
திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிட்டீங்க. ரிசல்ட் வந்த 4ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி ஆபீஸ்க்கு போல, கரெக்டுங்களா? இப்ப அவருக்கு பதிலா புதுசா ஒரு மாவட்ட செயலாளரா போட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன? கமலக்கண்ணன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீறி கமலக்கண்ணன் நீங்க அரசியல் செஞ்சிட முடியுமா? அதிமுக வளர்த்துற முடியுமா? சொல்லுங்க. நீங்க தான் உள்ளூர் நண்பர்கள், சொல்லுங்க, முடியுமா? அப்ப கட்சி என்ன ஆகுங்க? அப்போ கட்சி கரூர் மாவட்டத்துல நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கட்சி பதவியை திருப்பி கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதானே? இப்ப திருப்பி லீமாரோஸ்க்கு வரேன். இது எனக்கே தெரிந்தது, சர்வ வல்லமை படைத்த பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் இருக்காது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? எடுப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க. எடுக்க மாட்டார். ஏன்னு காரணத்தை நான் சொல்றேன். மார்டினிடம் 300 கோடி வாங்கி இருக்கிறார். 300 கோடி என்ன ஆதாரம்னு கேட்பீங்க. 275 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக, வங்கி மூலமாக அதிமுக கணக்குக்கு சென்றிருக்கிறது. மறுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி. 25 கோடி ரொக்கம், 275 கோடி மார்டினோட அந்த கேமிங் ஃபியூச்சர் கேமிங் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வங்கி மூலமாக 275 கோடி தேர்தல் பத்திரங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறது. அது வெறும் லால்குடியில சீட்டுக்காக கொடுத்த 275 கோடி அல்ல. ஆட்சிக்கு வந்தவொடனே லாட்டரியை திறந்து விடுறேன்னு சொல்லி வாங்கியது. தொட சொல்லுங்க லீமா ரோஸ. கட்சியை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. நண்பரே, என்னை அதிமுகவில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய ஒரு 2-3 வேட்பாளர்கள் சென்னையில வீட்டுல வந்து பார்த்தாங்க. அண்ணே எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. 18 கோடி செலவு பண்ணேன், அதுல 12 கோடி என் காசு, 6 கோடி வட்டிக்கு வாங்கினேன். சீட்டு கொடுக்கும்போது போய் அவரை பொதுச் செயலாளரை பார்த்தேன். எவ்வளவுப்பா செலவு பண்ணுவேன்னு கேட்டாரு. நான் 10 செலவு பண்ணுவேன், 10 முதல்ல போய் கொடுத்தாதான் சீட்டுனாரு. தேர்தல் சமயத்துல இந்த 10 ரூபா வரும்னாரு. தேர்தல் சமயத்துல வரல. எப்படி மந்திரியா போறமே சம்பாரிச்சுக்கலான்ட்டு வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணேன். மாசம் 25 லட்சம் ரூபாய் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வழியை சொல்லுங்கண்ணே, தாவேக்கு போனா சம்பாதிக்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த நண்பர். அந்த 3 பேர் இந்த பஞ்சாயத்துக்கு தான் வந்தாங்க. என்ன தாவேக்கு போறதா திமுக போறதா ஐடியா கொடுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க முடிவெடுங்கன்னு சொன்னேன். இது போல ஒவ்வொருவரும் கடனாளியாக இருப்பார்களா மாட்டார்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஒரே அதிமுக காசு கொடுத்துச்சு வாக்காளர்கள், கரெக்டுங்களா? காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே கட்சி தாவேக தான். வென்றவர்கள் தோற்றவர்கள் அத்தனை பேரும் திமுக எவ்வளவு கொடுத்தாங்களோ அது சரிசமா கொடுத்தாங்க, இல்லைங்களா? இங்க கரூர்ல இருக்கக்கூடிய 6 தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர்கள் பணம் கொடுத்தார்கள், இல்லைங்களா? எங்க இருந்து கொடுத்திருப்பாங்க பணம்? இப்ப இன்னைக்கு யாரும் ஜெயிக்கல, கரெக்டுங்களா? எம்ஆர்வியை தவிர மற்றவர்கள் வெல்லவில்லை. அவங்க கதி என்னங்க? இந்த கட்சி நல்லா இருக்கு, நாளைக்கு நம்ம நல்லா இருப்போன்ற நம்பிக்கை தான் உங்க கூட இருப்பான். அந்த பெஞ்சமினோட பதவியை பறிச்சிங்களே, அவரு எம்எல்ஏ இல்ல, அவர் வந்து கெஞ்சுறாரு. அவருக்கு இந்த கட்சி பதவி கொடுத்தா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அந்த சென்னை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறார், என்ன பிரச்சனை? திரு எடப்பாடி பழனிசாமி, அவரது மைத்துனர் வெங்கடேஷ், மகன் மிதுன், இவர்கள் மட்டும் இருந்தால், மாப்பிள்ள சதீஷ், இவர்கள் மட்டும் இருந்தால் கட்சியை நடத்தி விடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். நான் திருச்சியிலே நேற்றைக்கு முன்தினம் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்புல இவரு திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டதையும், சபரீசனை சந்தித்ததையும், திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு தொலைபேசியில் பேசியதையும், 46 எம்எல்ஏங்க கிட்டையும் நம்ம ஆட்சி என்று சொன்னதையும் நான் சொன்னேன். இவர் இப்போது திமுகவோடு கூட்டணியில் இல்லை, எப்போதுமே திமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். பிரஸ் மீட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் லஞ்ச ஒழிப்புத்துறை முதலில் வழக்கு பதிவு செய்தது முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ் எம்ஆர்வி மேல. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்ஆர்வி மீது சொத்து குவிப்பு வழக்கு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு சி. விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு,
பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த KC வீரமணி மீது சொத்து குவிப்பு வழக்கு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு, 2 லஞ்ச ஊழல் வழக்கு, தங்கமணி மீது வழக்கு. இது போல அதிமுகவில் 1 டசன் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கு 1வது நிலுவையில் இருக்கிறதா? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கா சொல்லுங்க. எப்படி இல்லாம போகும்? அவர் வைத்திருந்த துறைகள் என்ன? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை. அவருக்கு முதல்வர் பதவி கிடைத்ததே அந்த அந்த ரிசார்ட்ல இருந்தாங்களே, எந்த ரிசார்ட் இது? கூவாத்தூர் ரிசார்ட்ல MLA-க்கள் தர்ம யுத்தத்துக்கு போக போறேன் என்று மிரட்டிய MLA-க்களுக்கு தலா 3 கோடி இவர் உடனடியாக வழங்கியதால் தானே சசிகலா இவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கினார். அப்படி இருக்கையில் இவர் மீது ஏன் ஒரே ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை? அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தலைவர்கள், தளபதிகள் ஊழல் வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திமுகவோடு ரகசிய உறவில் இருந்ததனால் தான் உங்களுக்கு திமுக நாங்க ஆதரவளிக்கிறோம், நீங்க முதலமைச்சரா இருங்கன்னு சொல்றது இனிப்பாக இருந்தது. ஒரு உண்மையான அதிமுக காரன் திமுக ஆதரவு, அதிமுக தோன்றியதே திமுக எதிர்க்கணுன்றதுக்காக தானுங்க. எம்ஜிஆர் 72ல எதுக்குங்க இந்த கட்சியை தொடங்கினாரு? திமுகவை ஒழிக்கிறேன்றதுக்காக தொடங்கின கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியோடு சேர்ந்து நான் கூட்டணி அமைத்து நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தின் முதல் தலித் முதல்வரை கூட நான் ஆக விட மாட்டேன், நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் என்றால் இவர் எப்படி இந்த கட்சியை வாழ வைப்பார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொத்து கொத்தா அதிமுகவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் போறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் திமுகவா தாவேகவா. இது இருக்கட்டும். நான் இல்லைங்க, எல்லார்கிட்டையும் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க இளைஞர் அணி, புது ரத்தத்தை பாய்ச்ச போகிறோம், நாங்கள் கட்சியை புதுப்பிக்க போகிறோம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக இன்னைக்கு ஜெயிக்கிற நிலைமையில இருக்கா சார்? நீங்க அதிமுக உறுப்பினர்னு வச்சுங்க, உங்களால கவுன்சிலர் ஆக முடியுமா கரூர்ல ஒரு இடத்துல? அப்ப நீங்க எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும்?